عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله على كل حال، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. தினம் ஒரு சூரா என்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சூரா கிட்டத்தட்ட குர்ஆன் தொகுக்கப்பட்டதில் 18வது சூறாவாகவும் குர்ஆன் இறக்கப்பட்டதில் 69வது சூறாவாகவும் கிட்டத்தட்ட 110 ஆயத்துகளை கொண்ட சூரத்துல் கஹஃப் சூறாவை பற்றி தான் நாம் பார்க்க போறோம். இந்த சூறாவுக்கு அஸ்ஹாபுல் கஹஃப் என்ற இன்னொரு பெயரும் உள்ளது. குர்ஆனிலே மொத்தம் அல்ஹம்து என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள் 5 சூறாக்களில் சூரத்துல் கஹஃப் என்பது குர்ஆனுடைய வரிசையில் 3வது சூரமாக இடம்பெற்றுள்ளது. இதன் இறக்கப்பட்ட காரணத்தை பற்றி சொல்லும் பொழுது 2 யகூதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அந்த மக்கத்து காஃபிர்களிடம், உங்களுக்கு முஹம்மது என்ற ஒருவர் தன்னுடைய இஸ்லாத்தை மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறாரே, அவரிடம் இந்த 3 கேள்விகளை கேளுங்கள். இந்த 3 கேள்விக்கு அவர் சரியாக பதில் சொல்லிவிட்டார், அவர் தூதராக ஏற்றுக்கொள்ளலாம் என்று முன் வேதத்தில் உள்ள கூறப்பட்டுள்ள 3 விஷயங்களை பற்றி அந்த நபர்கள், அந்த யகூதிகள் அந்த மக்கத்து குறைஷிகளிடம் அந்த 3 விஷயங்களை கேட்க சொல்கிறார். முதல் விஷயம் சூரத்துல் குகைவாசிகளை பற்றிய அந்த விஷயத்தையும், 2வது விஷயம் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், 3வது விஷயமாக துல்கர்னேன் என்ற அரசனை பற்றியும் அந்த யகூதிகள் கேட்க சொன்னான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 3 கேள்விகள் கேட்கப்பட்ட போது இந்த சூரா இறக்கப்பட்டதாக இதனுடைய சபபு நுஸூலை சொல்கிறார்கள். இந்த சூராவுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள்: மன் ஹஃபல அஷ்ர ஆயத்தின் மின் அவ்வலி சூரத்துல் கஹஃபுடைய முதல் 10 ஆயத்தையும் யார் மனப்பாடம் செய்கிறாரோ, அதை தன்னுடைய அதை சிந்தித்து பார்க்கிறாரோ, உசிம மின தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய பிற்காலத்தில் வரக்கூடிய கியாமத்தினாலில் வரக்கூடிய தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கிட்டத்தட்ட தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: ஒரு மனிதனை கொன்று தஜ்ஜால் உயிர்ப்பிப்பான், அந்த விஷயத்தை காட்டி மக்களை தஜ்ஜால் மயக்குவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் எல்லாம் வறுமையில் இருக்கும் பொழுது தஜ்ஜால் 2 நதிகளை காமித்து, ஒரு நதியை சொர்க்கமாகவும் இன்னொரு நதியை நரகமாகவும் காமிப்பான். ஆனால் அவன் எந்த நதியை சொர்க்கமாக காமித்தானோ அது நரகமாக இருக்கும், எந்த நதியை நரகமாக காமித்தானோ அது சொர்க்கமாக இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படிப்பட்ட தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சூரத்துல் கஹஃபுடைய முதல் 10 ஆயத்திலே மனப்பாடம் செய்து யார் அதை சிந்திக்கிறாரோ அவருக்கு தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொடர்ந்து கஹஃபுடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் கஹஃப் சூராவை ஜும்மாவுடைய நாளில் ஓதுகிறாரோ அவருடைய பாதத்தில் கீழிருந்து வானம் வரை ஒரு ஒளி ஏற்படும், அந்த ஒளியுடனே அவர் கியாமத்துடைய நாளிலே வருவார். மேலும் சொன்னார்கள், குஃபிரலஹு மா பைனல் ஜும்ஆத்தைனி, அந்த 2 ஜும்மாவுக்கு மத்தியில் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சூறாவை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அந்த சூறாவுடைய சிறப்பாகிறது வானத்திலிருந்து பூமி வரை இருக்க எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு அதனுடைய சிறப்பு நிரம்பி வழிகிறது. அதை யார் ஜும்மாவுடைய நாளில் ஓடுகிறாரோ அவருக்கு அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மாவில் அவர் செய்யக்கூடிய பாவங்களும், அதை தாண்டி 3 நாள்கள் அதிகமாக செய்யக்கூடிய அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒமல் கரால ஹம்சல் அவாஹிர மின்ஹா, யார் அந்த சூறாவுடைய கடைசி 5 ஆயத்தை ஓதுகிறாரோ, இந்த நோமிகி, தூங்கும் போது யார் அந்த சூறாவுடைய கடைசி 5 ஆயத்தை ஓதுகிறாரோ அந்த இரவுக்கு அல்லாஹ் பொறுப்பாகி விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூறாவை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சூரா தான் சூரத்து அஸ்ஹாபுல் கஹஃப், சூரா கஹஃபுடைய சூரா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாக. அந்த சூறாவை எந்த விஷயத்தை நாம் கேட்டோமோ அதன்படி நம் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.